ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் இயரில் உள்ள ஜென்ரல் மெடிசனில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது செகண்ட் இயரில் நீங்கள் ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஜீடியாட்ரிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் ஒரே பேப்பராக படிப்பீங்க. அண்ட் அதில் சிலபஸில் உள்ள சாப்டர் வைஸ் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மைக்ரோ பேத்துக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் மெடிசன் உள்ளது நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் மெடிசனில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷஸ். ஓகேவா? இன்ஃபெக்ஷஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த இன்ஃபெக்ஷஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷஸ்னால் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம்ஸ், ஏதாவது ஒரு பாக்டீரியா, ஏதாவது ஒரு வைரஸ், ஃபங்கை, இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன். ஓகேவா? இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற டேர்முக்கு இதுதான் மீனிங். ஸோ தட் இன்ஃபெக்ஷஸ்லேருந்து என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டிசீஸை காஸ் பண்ணுது அண்ட் அது என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறதா இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் டெட்டனஸ் ஒரு இம்பார்ட்டண்டான 15 மார்க். ஓகேவா? டெட்டனஸ் பொறுத்த வரைக்கும் டெட்டனஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலேருந்து காஸ் ஆகும். அண்ட் இது எப்படி நம்ம பாடிக்குள்ளே வருது, எப்படி என்னென்ன காசஸ் நார்மலாக இது சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்துடணும். அடுத்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. டெட்டனஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக உள்ள வரவங்களுக்கு, அதாவது நார்மலாக அடல்ட்டுக்கு வரது இருக்குது. அது போக என்ன அப்படின்னா நமக்கு பிறந்த உடனே நியோனெட்டல் டெட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியோனெட்டல் டெட்டனஸ் பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக டெலிவரி பண்ணும்போது அவங்க அம்பிளிக்கல் கார்ட் ஸ்டம்பை ஒழுங்காக ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை கிளாம்ப் பண்ணுறதோ அதை கட் பண்ணுறதோ ஒழுங்காக பண்ணாமல் என்ன அப்படின்னா நமக்கு இந்த நியோனெட்டல் டெட்டனஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ தட் இந்த மாதிரி நமக்கு டைப்ஸ் இருக்குது, அது எழுதணும். அடுத்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலாக டெட்டனஸ் வந்தவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும். அவங்களுக்கு ஸ்பாசிட்டி இருக்கும், அந்த மாதிரி வந்துடணும். அடுத்து அஃபிஸ்தோடோனஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா? அஃபிஸ்தோடோனஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக டெட்டனஸ் போகும்போது என்ன அப்படின்னா அந்த மாதிரி பேக் ஆர்ச் மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஹெட் இங்கே இருக்குது, இங்கே லெக் இருக்குது அப்படின்னா பேக் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி ஆயிடும். ஏன்னா சிவியர் மசில் கண்ட்ராக்ஷன் ஸ்பாசிட்டினால இந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் என்ன பண்ணும் அப்படின்னா நர்வ்ஸு கூட போய் பைண்ட் ஆகிக்கணும். திருப்பி நம்ம என்ன ட்ரக்கு கொடுத்தாலும் அது ரிவர்ஸே ஆகாது. ஸோ இது நம்ம டெட்டனஸோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்துடணும். அடுத்து டயக்னோசிஸ், எப்படி இந்த டெட்டனஸ் ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவோம். அடுத்து காம்ப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டெட்டனஸ் ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக அந்த டெட்டனஸ் வந்தாலே நம்ம இது ஒரு கிளினிக்கல் கோர்ஸ் மாதிரி. இதுக்கு ப்ரிவென்ஷன் மட்டும்தான் நிறையா உண்டு, மேனேஜ்மெண்ட் அவ்வளோவா கிடையாது. ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் கேர் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒரு நாள் வரப்போகுது. ஸோ தட் என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, அடுத்து மேனேஜ்மெண்ட், ஃபைனலாக ப்ரிவென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேக்சின் இருக்கு. நமக்கு டிடி வேக்சின் இருக்குது, டிடி வேக்சின் இருக்குது. அப்புறம் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் அது எப்போ போடுவோம் அது எல்லாமே இதில் நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து 5 மார்க் போகலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் ஹெப்படைட்டிஸ் சி. ஓகேவா? ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி இருக்குது. அப்புறம் அதோட டைப்ஸ் ஒரு டைப்ஸாக இருக்கு. ஓகேவா? அந்த டைப்ஸில் ஹெப்படைட்டிஸ் சி பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் இது என்ன வைரஸ் மூலமாக வரும், எப்படி வரும், எப்படி ஹெப்படைட்டிஸ் வந்தால் அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும். அடுத்து இன்வெஸ்டிகேஷன், எப்படி டெட்டனஸ் கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் எழுதணும். அடுத்து ஜெர்மன் மீஸ்லஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மீஸ்லஸ் இருக்கு. மீஸ்லஸ் அப்புறம் மம்ஸ் கிடையாது, ரூபெல்லா உண்டு. ஓகேவா? ஸோ தென் மீஸ்லஸும் ரூபெல்லாவும் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஜெர்மன் மீஸ்லஸ், அப்புறம் ஹெப்படைட்டிஸில் ஏ கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க. ஏயும் படிக்கணும், பியும் படிக்கணும், சியும் படிக்கணும். ஓகேவா? அடுத்து டெட்டனஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டைப் சொன்னேன் இல்லையா, நியூனேட்டல் டெட்டனஸ். இந்த நியூனேட்டல் டெட்டனஸ் தனியாக ஒரு 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. நியூனேட்டல் டெட்டனஸ்னால் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது, எப்படி ஒரு பேபி பிறந்தோடனே அதுக்கு டெட்டனஸ் வராமல் நம்ம பாதுகாக்கலாம், அதெல்லாம் எழுதணும். அடுத்து ஹெர்பிஸ் சாஸ்டர். இந்த ஹெர்பிஸ் சாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெர்பிஸ் சாஸ்டரில் நிறைய டைப் இருக்குது. ஹெர்பிஸ் சாஸ்டர் சிம்ப்ளெக்ஸ் வைரஸில் நமக்கு ஹெர்பிஸ் சாஸ்டர் இருக்குது, அப்புறம் வேரிசெல்லா இருக்குது, அப்புறம் நிறையா டைப்ஸ் இருக்கு. அதில் ஹெர்பிஸ் சாஸ்டரோட இன்ஃபெக்ஷன் பற்றி எழுதணும். அடுத்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றி எழுதணும்.
அடுத்து வேரிஜுலா சாஸ்டர். இந்த வேரிஜுலா சாஸ்டர் அப்படிங்கிறது சிக்கன் பாக்ஸ் வந்து எப்படி ஒருத்தருக்கு வருது, எந்தெந்த ஸ்டேஜ்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஆக்டிவாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், என்னென்ன மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி வந்து எழுதணும். அடுத்து ஹெப்படைட்டிஸ் பியோட ப்ரொஃபைல் ஆக்சிஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபைல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற பேஷண்ட்டோட காண்டாக்டில் இருக்காங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு நீடிஸ்டிக் இன்ஜுரி ஆகிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுப்போம், அதுதான் வந்து ஹெப்படைட்டிஸ் பி ப்ரொஃபைல் ஆக்சிஸ். அண்ட் ஃபைனலாக வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் மீஸ்லஸோட காம்ப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷஸில் வந்து இந்த கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டாலஜி பொறுத்த வரைக்கும் பிளட்ல உள்ள டிஸார்டர்ஸ், பிளட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வரும், அந்த காம்பனன்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு டிசீஸ் வந்து காஸ் பண்ணும், அது வந்து ஹெமட்டாலஜியில் வந்து வரும். இந்த ஹெமட்டாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ப்ளீடிங் டிஸார்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ப்ளீடிங் டிஸார்டரில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஹீமோஃபிலியா. ஓகேவா? ஸோ தட் இந்த ப்ளீடிங் டிஸார்டரில் அந்த ப்ளீடிங் டிஸார்டரோட கிளாசிஃபிகேஷன் என்ன டைப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹீமோஃபிலியா பற்றி அதோட கிளினிக் ஃபீச்சர்ஸ், டயக்னோசிஸ், மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோஃபிலியா, அதுக்கப்புறம் அதோட மேனேஜ்மெண்ட், அப்புறம் அனிமியா பொறுத்த வரைக்கும் நிறைய அனிமியா இருக்குது. அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல், அதாவது அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு மெகலோபிளாஸ்டிக் அனிமியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அனிமியா, நமக்கு அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமியா வந்துட்டு இருக்கு. இதில் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டும் வந்து ஹெமட்டாலஜியில் உள்ள கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து நமக்கு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் எல்லாமே பற்றி படிப்போம். ஓகேவா? லங்ஸில் வந்து சிஓபிடி, அப்புறம் வந்து ப்ராங்கிக்டாசிஸ், நிமோனியா, அந்த மாதிரி லங்ஸை அஃபெக்ட் பண்ணுற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிஓபிடி அப்படிங்கிறது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது வந்து மோஸ்ட் காமனாக யாருக்கு வந்து வரும் அப்படின்னா க்ரானிக் ஸ்மோக்கருக்கு வந்து வரும். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா எம்ஃபைசிமா க்ரானிக் ப்ராங்கியக்டசிஸ். ஓகேவா? ப்ராங்கைட்டிஸ், அதாவது இதில் 2 டைப் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து எம்ஃபைசிமா, இன்னொன்று வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். ஓகேவா? இந்த 2 டைப்புமே வந்து இந்த சிஓபியில் உள்ளது. இதோட எட்டியாலஜி, இது பேத்தோஜெனிஸ் எப்படி இருக்குது, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அப்புறம் ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட். சிஓபிடி வந்த பேஷண்ட்டுக்கு ஃபிசியோவில் என்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது, நம்ம செஸ்ட் ஃபிசியோ கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாமே 15 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி வந்துட்டு நமக்கு லங்ஸை தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் வந்து பண்ணும். ஸோ டிபி இன்ஃபெக்ஷனை பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் டிபி இன்ஃபெக்ஷன் ப்ரைமரியாக லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், செகண்டரியாக வந்து லங்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி நமக்கு ஸ்பைனுக்கு போய் அஃபெக்ட் வந்து ஆகும். அதுதான் வந்து பாட் ஸ்பைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு லங்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பைனல் வெர்டிப்ராவை போய் அஃபெக்ட் வந்து பண்ணும். ஓகேவா? இது வந்து பாட் ஸ்பைன். ஸோ இந்த பாட் ஸ்பைனை பற்றி என்னென்னலாம் வந்தோ அதெல்லாம் வந்து எழுதணும். அடுத்து ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் ஃபார் பேராப்ளீஜிக் பேஷண்ட். இன்கேஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு பாட் ஸ்பைன் வந்துட்டு ஸ்பைனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே உள்ள ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு பேராப்ளீஜியா வர்றதுக்கான காம்ப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த பேராப்ளீஜியா வந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன மேனேஜ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து திருப்பியும் வந்து சிஓபிடி வந்து கேட்டிருக்காங்க. சிஓபிடி வந்து திருப்பியும் அதே ஒரு 50 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஸ்துமா வந்து காமனாக நம்ம வந்து எல்லாருக்கும் வராது, நிறைய பேருக்கு வந்து வர டிசீஸ். ஹைப்பர் அலர்ஜிக்காக இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அலர்ஜன்ஸ் எக்ஸ்போஷனால வந்துருக்கலாம். இதில் வந்து பேத்தோஃபிசியாலஜி, கிளினிக்கல் ஃபீச்சர், ஸ்டேஜிங், அப்புறம் வந்து சிவியாரிட்டி, என்னென்ன சிவியாரிட்டி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பர்சிஸ்டன்ட் ஆஸ்துமா. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து கொடுப்போம். அண்ட் செஸ்ட் ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன ஆஸ்துமால ஸ்டேபிள் பண்ண அப்படிங்கிறத பற்றி எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா திருப்பியும் பல்மனரி டியூபர்குலோசிஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க, பல்மனரி டிபி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமா திருப்பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான 15 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ தட் 15 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் நிமோனியா. இது வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து நிமோனியா வந்தது அப்படின்னா அது வந்து ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் நிமோனியா. 42 ஹார்ஸ்க்குள்ள வந்து வரணும். அது போக அவங்க வேற ஏதாவது ஒரு டிசீஸுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. ஆனால் அட்மிட் ஆயிருக்கப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நிமோனியா வந்து வந்துடும். ஓகேவா?
அடுத்து bronchiectasis, பீஜன்ஸ் செஸ்ட். பீஜன் செஸ்ட் அப்படின்னா செஸ்ட் வால் டிஃபார்மிட்டியில் நமக்கு பீஜன்ஸ் செஸ்ட், அப்புறம் வந்து பெக்டஸ் எக்ஸவேட்டம், பெக்டஸ் கேவேட்டம், அடுத்து பேரல் செஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையா செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி வந்துட்டு இருக்கு. அதில் பீஜன் செஸ்ட் வந்து ஒன்று. அடுத்து ஆஸ்பிரேஷன் நிமோனியா. இது வந்து ப்ரொலாங்டாக ஒருத்தவங்க வந்து பெட் ரிட்டன்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி ஸ்னீஸ் ரிஃப்ளெக்ஸ் எந்த ரிஃப்ளெக்ஸுமே இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு அவங்க சாப்பிட்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்து டேரெக்டாக ஈசோஃபேகஸ்குள்ளே போகாமல் நமக்கு ட்ரக்கியாக்குள்ளே வந்து போயிடும். ஸோ தட் இந்த மாதிரி ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இல்லைன்னா ஃப்ளூயிட்ஸ் ஏதாவது நமக்கு வந்து ட்ரக்கியாக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஆஸ்பிரேட் ஆகி நிமோனியா வந்து காசு வந்து பண்ணும். ஓகேவா, அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கைஃபோஸ்கோலிசிஸ். கைஃபோஸ்கோலிசிஸ் அப்படின்னா நமக்கு கைஃபோசிஸும் வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி ஸ்கோலியோசிஸும் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இதை வந்து கைஃபோஸ்கோலிசிஸ். அப்புறம் சிவியர் ஆஸ்மா, அக்யூட் சிவியர் ஆஸ்மா, லங் ஆப்சிஸ். அடுத்து வந்து பல்மனரி டிபி, அதாவது பல்மனரி டிபிக்கு வந்து நமக்கு முதல் என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹேக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹேக் குரூப் பொறுத்த வரைக்கும் ஐசோனியாசிட், எத்தாம்பியூட்டால், பைரிசனமைட், அப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், இதெல்லாம் வந்து ரிஃபார்மசின், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஓகே. இந்த ஆன்டி டிபி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நிமோனிக் வந்து HREZS. ஓகேவா, ஹெஸ்ட் அதாவது ஹேக் கிடையாது, ஹெஸ்ட், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து என்ன அப்படின்னா ஹெச் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐசோனியாசிட், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆர் பொறுத்த வரைக்கும் ரிஃபாம்பசின், அப்புறம் வந்து இ வந்து எத்தாம்பியூட்டால், இசட் வந்து என்ன அப்படின்னா பைரிசனமைட், அண்ட் ஃபைனலாக எஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி டிபி ட்ரக்ஸ். இது இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸ், அண்ட் இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா, ஸோ தட் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க, ட்ரக் தெரப்பி ஆஃப் பல்மனரி டிபி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிராங்கியல் ஆஸ்மா. ஆஸ்மா வந்தவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்? கம்யூனிட்டி அக்யூர்ட் நிமோனியா. கம்யூனிட்டி அக்யூர்ட் நிமோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்யூனிட்டியில் யாருக்காவது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நமக்கு நிமோனியா வந்து வரும். அது வந்து கம்யூனிட்டி அக்யூர்ட் நிமோனியா. அப்புறம் நிமோனியானா என்ன, அப்புறம் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி பிராங்கியல் ஆஸ்மாக்கு நம்ம என்னென்ன கொடுப்போம், அடுத்து பிராங்கியல் ஆஸ்மா அண்ட் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி வந்து திருப்பி அதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரியில் உள்ள கண்டென்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் எல்லாமே வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் வந்து வரும். இதில் வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம். அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் வந்து நமக்கு அதாவது என்ன அப்படின்னா அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் நமக்கு நிறையா வரும். அதாவது ஆன்ஜைனா வரும், எம்ஐ வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், இந்த மாதிரி நம்ம நிறைய டைப் வந்து வரும். ஓகேவா, ஸோ தட் இதெல்லாம் வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோமில் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து எம்ஐ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, திருப்பி மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொமாட்டிக் ஃபீவர். ரொமாட்டிக் ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஓகேவா, அதாவது போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி நமக்கு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஜாயிண்ட் அந்த மாதிரி வந்து அஃபெக்ட் வந்து பண்ணும். ஸோ இது ரொமாட்டிக் ஃபீவர் பற்றி வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் இஸ்மிக் ஹார்ட் டிசீஸ். இஸ்மிக் ஹார்ட் டிசீஸோட மேனேஜ்மெண்ட் என்னென்ன இருக்குது, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து 15 மார்க் இருக்குது. கார்டியோவில் வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து 15 மார்க். அடுத்து வந்து ஏசைனோட்டிக் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ். கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சைனோட்டிக் தனியாக ஏசைனோட்டிக் தனியாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஏசைனோட்டிக் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ். அடுத்து வந்து செஸ்ட் ஃபிசியோதெரப்பி. அடுத்து வந்து ஏசைனோட்டிக் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸில் நமக்கு பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ், பிஎஸ்டி அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து 50 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 5 மார்க். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, அடுத்து ஏஎஸ்டி, அப்புறம் செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி, த்ரோம்போ அன்ஜைட்டிஸ் ஆப்ளிட்டரன்ஸ், இதை பற்றி எல்லாமே வந்துட்டு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் இதுதான் வந்து கார்டியோ. அதுக்கப்புறம் வர சிஸ்டம் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து கண்டென்ட்ஸ் இருக்கும். கார்டியோ அண்ட் ரெஸ்பிரேட்டரி வந்து அதிகமாகவே கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா போன் அண்ட் ஜாயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் காஸ் பண்ணுது, என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தாண்டி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னும் 50 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 15 மார்க். ஓகேவா, அப்புறம் 5 மார்க்கில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மார்க்கில் வந்துட்டு ஸ்க்ளீரோடெர்மா, அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பாலிமயோசைட்டிஸ், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் போலியோமைலைட்டிஸ், போலியோமைலைட்டிஸோட ப்ரிவென்ஷன், சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்லேயே நமக்கு வந்து சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, ஓல்டேஜில் வருது. அது வந்து அப்புறம் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பாலியோ ஆர்த்ரைட்டிஸ் நோடோசா, அடுத்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரோடெர்மா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாமே வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க.
அடுத்து வந்து ரீனல் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ் எல்லாமே வந்து வரும். இதில் வந்து மேஜராக க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வந்து இருக்கு. ஸோ இதில் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் பற்றி வந்து கேட்டிருக்காங்க 15 மார்க்கில். அதுக்கப்புறம் அக்யூட் அண்ட் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் டிஃபரன்ஷியேஷன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அப்புறம் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம், இது எல்லாமே வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து மெட்டபாலிக் டிசார்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெட்டபாலிசம் இன்டர்ஃபைர் பண்ணுது, மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே மெட்டபாலிக் டிசார்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மேஜராக டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. 2 15 மார்க்லையுமே வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டயபெட்டிஸோட மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், அதுலேயே மைக்ரோ உண்டு மேக்ரோ உண்டு. ஸோ இது மேக்ரோ காம்ப்ளிகேஷன் என்னென்ன இருக்குது. அடுத்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்டஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்டஸ். அப்புறம் வந்து இன்சுலின், அதாவது டயபெட்டிஸில் மேஜர் மேனேஜ்மெண்ட் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன். ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷனை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து ப்ரெசன்டேஷனும் மேனேஜ்மெண்ட்டும் பற்றி எழுதணும். அப்புறம் ஒபிசிட்டி. ஓகேவா. இதெல்லாம் வந்து மெட்டபாலிக். அடுத்து நியூராலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ தட் ஸ்ட்ரோக்கை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது செரிப்ரல் வாஸ்குலர் ஆக்சிடென்ட். இது வந்து எப்படி வருது, அதோட எட்டியாலஜி என்ன, அதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அதில் டிஎம்டி டைப் மட்டும் கேட்டிருக்காங்க. டியூக்கன் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செரிப்ரல் வாஸ்குலர் ஆக்சிடென்ட் திருப்பி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் 5 மார்க்கில் வந்து என்ன அப்படின்னா எபிலெப்சியோட மேனேஜ்மெண்ட், மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். ஓகேவா. பிரெயின் இன்ஃபெக்ஷன். அடுத்து மசில் வீக்னஸ் இன் சில்ட்ரன், ப்ராக்சிமல் மசில் வீக்னஸ் வருது அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்ன ரீசனாக வந்துட்டு இருக்கலாம். அடுத்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன், மோட்டார் நியூரான் டிசீஸ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மெனிஞ்சைட்டிஸ், டிஎம்டி, டியூக்கன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அடுத்து பார்க்கின்சன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கின்சோனிசம், ட்ரான்சிஸ் மைலைட்டிஸ், என்கஃபலைட்டிஸ், ஸ்பைனா பைஃபிடா, ஹைட்ரோசெஃபாலஸ், எல்லாமே கன்ஜென்டலாக வந்து வரக்கூடிய விஷயம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கிரைட்டீரியா ஃபார் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், எம்எஸோட டயக்னோசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா பார்க்கின்சன், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்க்கின்சன், மைசீனா கிரேவிஸ், இது எல்லாமே வந்து நியூரோவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அண்ட் அடுத்த வீடியோ நம்ம ஜென்ரல் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஜீரியாட்ரிக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.